இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரெட் பீஸா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்கள் என்ன பீஸா பண்ணுறதா இருந்தாலுமே சரி, நமக்கு அதுக்கு வந்து மெயினாக சீஸ் வந்து தேவைப்படும். இந்த சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோசரெல்லா சீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு கடையில் வந்து கிடைக்கும். என்ன பீஸா பண்ணுறதா இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் மொசரெல்லா சீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வந்து சீஸ் பிளாக்கோ இல்லை வந்து சீஸ் ஸ்லைஸோ எல்லாம் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி மொசரெல்லா சீஸ் வந்து நம்ம கடையில் பிளாக்காக கிடைக்கும். இந்த மொசரெல்லா சீஸ் பிளாக்கை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இது வந்து மில்கி மிஸ்ட் பிராண்ட்ல உள்ள மொசரெல்லா சீஸ். இது வந்து 200 கிராம் அளவுக்கு நமக்கு இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 140 rupees. இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். இந்த பிராண்டுன்னு கிடையாது, உங்களுக்கு வந்து மொசரெல்லா சீஸ்ல என்ன பிராண்ட்ல கிடைச்சாலும் நீங்க அதை வாங்கிக்கலாம். இப்ப பாருங்க, பிரெட் பீஸா பண்றதுக்கு நமக்கு வந்து சீஸ் ரெடியா இருக்கு. அடுத்து வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிக்க போறோம். இந்த சாஸ் பண்றதுக்கு நமக்கு நார்மலா வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க இன்னும் நல்ல டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து செஷ்வான் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து டொமேட்டோ சாஸே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீஸா சீசனிங்னு சொல்லி நமக்கு கடையில் கிடைக்கும். இது வந்து எல்லா விதமான ஃப்ளேவரும் வந்து இதுலேயே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பீஸா சீசனிங் வந்து நான் கொஞ்சமாக இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். அடுத்து இதுலேயே வந்து நல்ல ஒரு காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். இல்ல நீங்க வந்து சில்லி ஃபிளேக்ஸ் கூட ஆட் பண்றதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். அடுத்து இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்க, நமக்கு பீஸா பண்றதுக்கு சாஸ் வந்து சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ வந்து பாருங்க, நான் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல நார்மல் பிரெட் வந்து எடுத்துக்க போறேன். இது எட்ஜ் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லலாம் அவசியமே கிடையாது. நார்மலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 லேயர் மாதிரி பண்ணிக்க போறேன். ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பீஸா சாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு லேயர்ல நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுறணும். அடுத்து இதுலயே வந்து கொஞ்சமா வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் லேயர் பீஸா வந்து மேல வச்சு விட்டுறணும். இப்ப செகண்ட் லேயர் பீஸா ஆட் பண்ணதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸை எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம துருவி வச்சிருந்த சீஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்க அதை கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து தக்காளியும் வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்றேன். உங்களுக்கு ஆலிவ்ஸ் கிடைச்சா கூட நீங்க ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க இது கூட வந்து சிக்கன் 65 கூட நீங்க இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலா வந்து பெருசா நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்து தக்காளி வெங்காயம் இது 2 மட்டும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நான் இது கூடயே ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பாருங்க, இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கடைசியா வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சமா வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா பீஸாக்கும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ பாருங்க, ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாயை சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெயோ இல்லை பட்டரோ வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எல்லா பக்கமே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே பேஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட்டை இதில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப நல்லா அடுப்பை நல்லா ஸ்பீடாக வைக்கக்கூடாது. நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்லோவாக வைக்க முடியுமோ அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லைனா வந்து பேஸ் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கீழே வந்து தேஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா சிம் பண்ணி இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த சீஸ் எல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அடுத்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுலேயே கொஞ்சமாக வந்து பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சீசனிங் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 3 பீஸாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் கூட இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஸாவை நல்லா உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சீஸ் வந்து நல்லா மெல்டட் எஃபெக்டோட நமக்கு இந்த மொசரெல்லா சீஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். நார்மல் சீஸ் பிளாக்ஸ்லாம் இந்த மாதிரி வராது. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்ம டபுள் லேயர் ஆட் பண்ணதால இன்னும் நல்லா சீஸியா இருக்கு. ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிரெட் பீஸா பண்றதுக்கு ரொம்ப டைமே ஆகாது. ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமா நம்ம பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.